உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணியாக இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 12 ராசி என்பர்களுக்கு ஜூன் மாத பலன்களை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் அப்படின்னு சொன்னா பல்வேறு விதமான கிரக மாற்றங்கள் இருக்குது. செவ்வாய் இந்த மாதம் பயிற்சி ஆகிறார், சுக்கிரன் பயிற்சி ஆகிறார், புதன் பயிற்சி ஆகிறார், சூரியன் பயிற்சி ஆகிறார். அதே போல் முக்கியமான குரு பயிற்சி 1ஆம் தேதி இருக்குது. இது மாதிரி பார்த்திங்கன்னா 5 கிரகங்களுடைய பயிற்சி இருக்கும்போது பல்வேறு விதமான மாற்றங்கள் 12 ராசி என்பவர்களுக்கும் ஜூன் மாதத்துலேருந்து நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்தெந்த மாற்றங்கள் நடக்க போகுது, என்னென்ன நன்மையான விஷயங்கள், என்னென்ன தீமையான விஷயங்கள் அப்படின்ட்டு 12 ராசி என்பவர்களுக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரு 7 ஆண்டுகளுக்கு அப்புறம் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆரம்ப வருஷம் இது. அதில் ஒரு ஆரம்ப மாதம் இந்த ஜூன் மாதம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் குரு பகவான், புதன், சுக்கிரன் எல்லாமே இந்த மாதம் பயிற்சி ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் 10ஆம் இடத்தில் சூரியன், 9ஆம் இடத்தில் செவ்வாய், ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேது, 6ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் சனி. இதை விட ஒரு சிறப்பு மிக்க கிரக பயிற்சி எப்போவுமே இந்த கன்னிராசி என்பதுக்கு வந்ததே கிடையாது. ஒரு பெரிய ஒரு அற்புதமான வருஷம் இதில், அதில் எந்த டவுட்டும் கிடையாது இந்த வருஷம். அது மட்டும் இல்லாமல் அதற்கான ஆரம்ப விஷயங்கள் எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம். ஏன்னா இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான திறமைகள் இருக்கும். ஒரு தனித்தன்மை பொருந்தியவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைசேஷன் எப்போவுமே இருக்கும். ஏதாவது ஒரு ஃபீல்டில், அது பேச்சில் இருக்கலாம், நடையில் இருக்கலாம், உடையில் இருக்கலாம், பாவனையில் இருக்கலாம், இல்லை படிப்பு சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு தொழில் சிறப்பாக வரலாம். எல்லாம் இருந்தும் என்ன சார் பிரயோஜனம், கடைசியில் நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன், வேலை இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கவலையப்படாதீங்க. நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், வேலை கேட்குற இடத்துல மட்டும் ரொம்ப நெகட்டிவாக இல்லாமல், ஏன்னா நிறைய கன்னிராசியில் 6 மாதம் வேலை இல்லாமல் இருக்கீங்க, 1 வருஷம் வேலை இல்லாமல் இருக்கீங்க, சில பேருக்கு படித்து முடித்து வேலை இல்லாமல் 2 வருஷம்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்க ரொம்ப நெகட்டிவாக ஐயோ ஏதாவது கிடச்சா போதும்னு வேலைக்கு சேராதீங்க. நல்ல சம்பளம் கேட்டு பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, தைரியமாக கேளுங்க. நீங்கள் என்ன சம்பளம் மனசில் நினச்சிக்கலாம், அதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 50% அதிகமாகவே கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சே தீரும். அதான் ஒரு சிறப்பு. ஏன்னா அந்த நேரம் நல்லா இருக்கும்போது என்னென்னா நம்ம கேட்டது சிலர் கிடைக்கும், நினச்ச விஷயங்கள் நடக்கும். அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதே போல் வேலை மாறுறீங்க அப்படின்னா இந்த மாதம் அதற்கான முயற்சிகளை ஃபுல் ஃப்ளெஜ்டாக செய்யுங்க. அதேமாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்டர்வியூக்கு போகிறீங்க, அது புதுசாக வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே வேலைக்கு மாறக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக சம்பள உயர்வு பெறக்கூடிய ஒரு மாதம். அதனால் சம்பளம் கேட்கும்போது என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அதிகமாக கேளுங்க, தப்பு ஒன்றும் இல்லை. ஏன்னா திறமை இல்லாதவர்கள் கேட்டால் தான் பிரச்சனை. எல்லா திறமையும் பொருந்தியவர்கள் இந்த கன்னிராசி. அந்த திறமைகள் வெளில வரக்கூடிய ஒரு நேரம், வேற ஒன்றும் கிடையாது. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. கண்டிப்பாக சம்பளம் பெரிய லெவலில் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் வரும். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் தொழில் துறையில் இருக்கக்கூடிய கன்னிராசி ரொம்ப முக்கியமாக இவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் நான் முன்னேறணும் சார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார், கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது சார், என் தொழிலில் வாய்ப்புகளே வரல சார்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த வருஷத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கிங்க. அது முக்கியமாக இந்த மாதத்தை நல்லா யூஸ் பண்ணிங்க. காரணம் என்னன்னா, உங்கள் ராசியாதிபதியே 11ல் வரார். நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு தொழில் அமைவதற்கான வாய்ப்பு, முதல்ல நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு தொழிலை செய்வதற்கான வாய்ப்பு, நினச்ச மாதிரி அந்த தொழிலில் பொருளாதார வசதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அதேமாதிரி தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதெல்லாம் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்கள், ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு பிஸ்னஸ் ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கலாமா அப்படின்னு உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்தீர்களானால் கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷத்துலேருந்தே உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் சார். தொழிலில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே ஒரு பிஸ்னஸில் இருக்கேன் சார், நான் அதில் லாபம் கம்மியாக இருக்குது சார், நான் என்ன பண்ணுறது தெரியலனா தொழிலை மாற்றுங்க, தப்பே கிடையாது. அதெல்லாம் ஒரு வாட்டி ஜாதகத்தை பார்த்து செய்யலாம். அதே போல் எனக்கு இருக்குது சார், எனக்கு இந்த பிஸ்னஸே நல்லா தான் இருக்குது, ஆனால் எனக்கு லாபம் கம்மியாக இருக்குன்னா அந்த லாபத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நீங்கள் கேட்குற மாதிரி நீங்கள் ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு கொட்டேஷன் கொடுக்குறீங்க இந்த மாதம்,
நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏற்கனவே ஒரு ரேட் உங்களுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, அதுலேருந்து ஒரு 25% இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அந்த ரேட் சாங்ஷன் ஆகும். அந்த ரேட்டில் உங்களுக்கு ஆர்டர் வரும். அதுலேருந்து நீங்கள் யோசிப்பீங்க, ஐயோ நம்ம இத்தனை நாளில் வந்து கம்மியான விலைக்கு கொடுத்துட்டோம் போல இருக்குது, பிஸ்னஸ் பண்ணிட்டோம் போல இருக்குது, அதனால தான் நஷ்டம். நீங்களே யோசிக்கக்கூடிய, அந்த தொழிலில் லாபத்தை அதிகப்படுத்தக்கூடிய, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதமே ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, இம்போர்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக உங்களோட தொழிலில் லாபத்தை அதிகப்படுத்தக்கூடிய மாதம். முக்கியமாக உணவு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய கன்னிராசி என்பது நான் தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் உணவு தொழில் பண்ணுறீங்கன்னா இம்மீடியட்டாக அதெல்லாம் ரேட்லாம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே இல்லை சார் கேஸ் கிடைக்காதனால ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் செஞ்சிட்டோம், பரவாயில்ல, தப்பு இல்லை, அதனால் நல்லது தான், குறைக்காதீங்க திருப்பி. இல்லை எனக்கு இந்த ரேட்னா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒரு பார்ட்டி ஆர்டர் எடுக்கிறீங்க, ஒரு மேரேஜ் ஆர்டர் எடுக்கிறீங்க, ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் எல்லாத்துலேயுமே லாபத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வருஷம் இந்த வருஷம். அதற்கான ஆரம்ப மாதமாக அதை வச்சுக்கோங்க, லைஃப் சூப்பராக இருக்கும். அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆகிடும். அதற்கான ஒரு ஆரம்ப மாதம். நீங்கள் வரன் பார்க்கும்போது நல்ல ஒரு வரனை பார்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ரொம்ப போட்டு யோசிக்காமல், ஐயோ என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணால் போதும், ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு யோசிக்காமல் ரொம்ப நிதானமாக பொறுமையாக இந்த வருஷம் கண்டிப்பாக மேரேஜ் ஆகும். அதுக்கு என்ன தோஷங்கள் இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குன்னு வேணால் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. தெரிஞ்சுட்டு நல்ல ஒரு வரன் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான மாதம். அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் தீர்ந்து சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் கன்னிராசியாக இருக்கீங்களோ கடந்த வருஷத்தில் எடுத்த முடிவுகள் தப்பு, நல்லா நான் வச்சுக்கோங்க. உங்கள் ராசியிலே கேது இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஏதாவது ஒரு தவறான முடிவுகளை கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கவங்க அதெல்லாம் மறந்துட்டு, அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம், சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். 2வது திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்து கொள்வது சிறப்பு. அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் வீடு, வண்டி, வாகனம். இப்போ நிறைய கன்னிராசி என்பவர்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஒரு வண்டி வாங்கிடணும் சார், ஒரு பைக் வாங்கிடணும் சார், ஒரு கார் வாங்கிடணும் சார், ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கிடணும் சார், ஒரு இடம் வாங்கிடணும், ஒரு வீடு வாங்கிடணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உங்களை 4 பேர் அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க. என்ன ஒரு வண்டி கூட இல்லாமல் இருக்கியா, ஒரு வீடு கூட இல்லாமல் இருக்கேன்னு 4 பேர் கேட்டிருப்பாங்க. அது உங்கள் மனசில் உறுத்திக்கிட்டே இருந்திருக்கும். அதற்கான சூழ்நிலைகள் இருந்திருக்காது. ஆனால் அந்த சூழ்நிலைகளுக்கான ஒரு மாற்றம், உங்களுக்கு அந்த வீடு, வண்டி, வாகனம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதத்துலேருந்து இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். கடன் தான் சார் வாங்கி ஆகணும், பரவாயில்ல வாங்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா அந்த கடனை திருப்பி கட்டுருவீங்க. ஏன்னா வேலை கிடைக்கும், தொழிலில் முன்னேற்றம் வரும், வேலையில் நல்ல ஒரு பதவிகள்லாம் கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக கடனும் கட்ட முடியும். பயப்படாமல் ஒரு வீடு, வண்டி, வாகனம் அதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதற்கான முயற்சிகளை செய்து கொள்வது சிறப்பு. மொத்தத்தில் கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லாபம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஜூன் மாதம் அமையப் போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகநிலைகள் நல்ல இடத்துல இருக்கும்போது பல்வேறு விதமான நல்ல மாற்றங்களையும் கொடுக்கும். முக்கியமாக ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது தசாபுத்தியோட பலன்கள் தான் அதிகப்படியான பாதிப்புகளை கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சில ராசி என்பவர்களுக்கு ராகு திசை, கேது திசை, சனி திசை பிரச்சனைகள் கொடுக்கும். சில ராசி என்பவர்களுக்கு புதன் திசை மிகப்பெரிய கடனை கொடுத்துருக்கும். சில ராசி என்பவர்களுக்கு சுக்கிர திசையே நடக்கும், ஆனால் வாழ்க்கையில் எனக்கு ஒன்றுமே நல்லது நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. காரணம் என்னன்னா, உங்கள் ஜாதகத்திற்குள்ளே கிரகநிலைக்கு தந்தாப்பில் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் சார் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது. சில பேர் வந்து நோட்டில் எழுதி தருவீங்களா கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தருவோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதக பலன் பார்க்குறது அப்படின்ற வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வச்சு கொடுப்பது, முகூர்த்தம் நிர்ணயம் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், அந்த முகூர்த்தத்தை எப்படி குறிப்பது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகள். இப்போ ஒரு கர்மாவை தெரிஞ்சுக்கணும், எங்கள் வீட்டில் கண்டினியூஸாக பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த கர்மாவை சொல்லக்கூடிய சோழி பிரசன்னம், ஜாமக்கோள் பிரசன்னம், கடிகார பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தெய்வத்துக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசன்னங்கள் முதற்கொண்டும் பார்த்துட்ருக்கோம், சொல்லி கொடுத்துட்ருக்கோம்.
ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.